நிதி விருப்பங்களை புரிஞ்சுக்கலாமா? வாங்க ஒரு நிஜ கதையோட இந்த விஷயத்த ஆரம்பிக்கலாம். இது வெறும் நம்பர்களை பத்தின கதை இல்ல. ஒரு முக்கியமான நிகழ்வை வச்சு ரொம்ப தெளிவா தைரியமா ஒருத்தர் கட்டின பந்தயத்தை பத்தின கதை. அந்த நாள் மே 15, 2009 ஒரு வெள்ளிக்கிழமை. இந்திய பங்குச்சந்தைக்கு அதுவும் ஒரு சாதாரண நாள் தான். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய புயல் உருவாகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் அந்த வாரத்துக்கு முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருன்னே தெரியாத ஒரு ட்ரேடர் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பந்தயம் கட்டுறாரு. கேக்குறதுக்கு இது சின்ன தொகையா இருக்கலாம், ஆனா அவர் பந்தயம் கட்டின விதம் தான் இங்க ரொம்ப முக்கியம். இது ஏதோ ஒரு சாதாரண வார இறுதி கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவும் லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்காக காத்துட்டு இருந்த நேரம். இந்த ட்ரேடர் அந்த தேர்தல் முடிவுகள் மேல தான் பந்தயம் கட்டியிருந்தாரு. மார்க்கெட் மேல போகும்னு அவர் நம்பினாரு. ஆனா அது நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சரியா அமையணும். ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்ஸ் வந்துச்சு. மார்க்கெட் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நிலையான அரசாங்கம் அமைஞ்சது. சொல்லப்போனா மார்க்கெட்டோட பார்வையில இது ஒரு பெரிய கொண்டாட்டம்னே சொல்லலாம். முதலீட்டாளர்கள் செம்ம ஹாப்பி. இப்பதான் விஷயத்தோட சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. அவரு சம்பாதிச்சது எவ்வளவு தெரியுமா? திங்கக்கிழமை காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதும் அவரோட அந்த 2 லட்ச ரூபா பந்தயம் 28 லட்ச ரூபாயா மாறி இருந்துச்சு. அடேங்கப்பா, ஒரே ராத்திரியில 1300% லாபம். இதுதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க ரொம்பவே சுவாரஸ்யமா மாத்துற ஒரு விஷயம். அதாவது குறைஞ்ச ரிஸ்க்ல பெரிய லாபம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரி, இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் எப்படி சாத்தியம்? அதுக்கு உதவற அந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது? அதுதான் ஆப்ஷன்ஸ். ஆனா வாங்க, இத ரொம்ப டெக்னிக்கலா பேசாம ஒரு சிம்பிளான கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். நில ஒப்பந்த உவமை. ஆமா, 2 நண்பர்களை பத்தின ஒரு சின்ன கதை மூலமா இந்த மொத்த விஷயத்தையும் நம்ம எளிமையா புரிஞ்சுக்க போறோம். நம்ம கதையில 2 முக்கிய கேரக்டர்ஸ். ஒருத்தர் அஜய், இவர்தான் வாங்குறவர். இன்னொருத்தர் வேணு, நிலத்தோட ஓனர். வேணுகிட்ட 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு நிலம் இருக்கு. இப்போ அஜய் என்ன நினைக்கிறார்னா, பக்கத்துல ஒரு புது ஹைவே வரப்போகுது, அதனால 6 மாசத்துல இந்த நிலத்தோட மதிப்பு 1 கோடி ரூபாயை தொடுன்னு நம்புறாரு. ஆனா ஒரே ஒரு குழப்பம், ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் வரலன்னா என்ன பண்றது? இப்பதான் இவங்க 2 பேரும் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அஜய் வேணு கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய திருப்பி வாங்க முடியாத கட்டணமா கொடுக்கறாரு. இதுக்கு பதிலா அஜய்க்கு என்ன கிடைக்குது? 6 மாசம் கழிச்சு அந்த நிலத்தை 50 லட்சம் ரூபாய்க்கே வாங்கிக்கிறதுக்கான உரிமை. நல்ல கவனிங்க, அது வெறும் உரிமை தான், வாங்கணும்னு கட்டாயம் இல்ல. வேணு என்ன பண்றாரு? இந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு ஒருவேளை அஜய் வாங்க முடிவு பண்ணா நிலத்தை வித்துதான் ஆகணுங்கிற கடமையை ஏத்துக்கிறாரு. சரி, 6 மாசம் கழிச்சு என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். 3 சூழ்நிலைகள், 3 முடிவுகள். இந்த ஒப்பந்தம் அஜய்க்கும் வேணுக்கும் எப்படி அமையப் போகுதுன்னு நாம பார்க்க போறோம். முதல் சூழ்நிலை, அஜய் எதிர்பார்த்த மாதிரியே ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கு அரசாங்கம் ஓகே சொல்லிருச்சு. நிலத்தோட மதிப்பு ராக்கெட் வேகத்துல 1 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ அஜய் என்ன பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சான்ஸே இல்ல. தன்னோட உரிமையை பயன்படுத்துவாரு. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை பழைய விலையான 50 லட்சத்துக்கே வாங்குவாரு. அவர் ஏற்கனவே கொடுத்த 5 லட்சத்தை கழிச்சா கூட அவருக்கு நிகர லாபம் 45 லட்சம் ரூபாய். ஆனா வேணு ஒரு பெரிய வாய்ப்பை நழுவ விட்டுட்டாரு. இப்போ 2வது சூழ்நிலையை பார்க்கலாம். அஜயோட கணிப்பு தப்பாயிடுச்சு, ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு, நிலத்தோட மதிப்பு 40 லட்சமா குறைஞ்சிடுச்சு. இந்த முறை அஜய் என்ன செய்வாரு? ரொம்ப சிம்பிள். வெளியே 40 லட்சத்துக்கு கிடைக்கிற நிலத்தை எதுக்கு 50 லட்சம் கொடுத்து வாங்கணும்? அதனால அஜய் அந்த டீல்ல இருந்து விலகிடுறாரு. அப்ப அவரோட நஷ்டம் எவ்வளவு? அவர் கொடுத்த அந்த 5 லட்ச ரூபாய் கட்டணம் மட்டும்தான். அதுக்கு மேல ஒரு பைசா கூட நஷ்டம் இல்ல. இந்த சூழ்நிலையில வேணுக்கு அந்த 5 லட்சம் லாபம். இப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தா நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற கால் ஆப்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, இந்த எளிய கதை தான் ஆப்ஷன்ஸோட அடிப்படை. இப்ப பாருங்க, நம்ம கதையில வர்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆப்ஷன்ஸ் உலகத்துல ஒரு பேரு இருக்கு. கதையில வந்த அஜய் தான் ஆப்ஷன் பையர், வேணு தான் ஆப்ஷன் செல்லர். அந்த 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் இருக்கே, அதுக்கு பேர் தான் பிரீமியம். அப்புறம் நிலத்தை வாங்குறதுக்கு கிடைச்ச அந்த உரிமைக்கு பேர் தான் கால் ஆப்ஷன். அப்போ கால் ஆப்ஷன்னா என்ன? சிம்பிளா சொன்னா, ஒரு சொத்தை ஒரு குறிப்பிட்ட விலையில ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள வாங்கறதுக்கான உரிமையை மட்டும் கொடுக்கிற ஒரு கான்ட்ராக்ட். ஆனா அதை வாங்கணும்னு எந்த கடமையும் இல்ல. இந்த உரிமைக்கும் கடமைக்கும் உள்ள வித்தியாசம் தான் இங்க ரொம்ப முக்கியம். சரி, ஆப்ஷன்ஸை மத்த முதலீடுகள்ல இருந்து எது அழகுபடுத்துது? முதல்ல இது ஒரு லீவரேஜ் மாதிரி. அதாவது ஒரு சின்ன பிரீமியம் கட்டி ஒரு பெரிய மதிப்புள்ள ஸ்டாக்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். 2வது, உங்க நஷ்டம் நீங்க கட்டுன பிரீமியத்தோட சரி, அதுக்கு மேல உங்களுக்கு நஷ்டமாக வாய்ப்பே இல்ல. ஆனா ஒரு நிமிஷம், ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எந்த திசையில போகுன்னு சரியா கணிச்சா மட்டும் பத்தாது. அது கதையோட ஒரு பகுதி தான்.
திசையோட சேர்த்து நேரத்தையும் வேகத்தையும் கூட நீங்க சரியா கணிக்கணும். விலை ஏறும்னு உங்களுக்கு தெரியலாம், ஆனா அது எப்போ ஏறும், எவ்வளவு வேகமா ஏறும்னு உங்களால கணிக்க முடியுமா? இதுதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல இருக்கிற உண்மையான சவால்.